ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 3 ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 3 வாசிக்கிறேன். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து, நமக்காக அவர் சந்திக்கவிருந்த பிரச்சனைகளை குறித்து, வேதனைகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக முன்னுரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த 3வது வசனத்திலே 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றாக பார்த்து நாம் தேவனை ஆராதிக்கவிருக்கிறோம். இந்த நாளில் முதல் காரியத்தை தியானித்து அதன் அடிப்படையிலே பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்கவிருக்கிறோம். இந்த 3ஆம் வசனத்தின் முதல் பகுதி அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்று கூறப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அசட்டை என்கிற வார்த்தை என்றால் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? ஒருவர் கூறுகிற அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாதது, ஒருவர் செய்கிற நன்மையை, உதவியை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது, அதை ஒரு பொருட்படுத்தாதபடிக்கு, பெரிதாக எண்ணிக்கொள்ளாதபடிக்கு அதை ஏளனமாக பார்ப்பது, அவமானப்படுத்துவது என்று கூறலாம். அப்போ இந்த இடத்துல கூறப்பட்டிருக்கிற அசட்டை என்கிற வார்த்தையானது நாம் அதிகமாக அனுதின வாழ்க்கையிலே பயன்படுத்தாவிட்டாலும், நடைமுறை வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, சமுதாயத்திலே, சபையிலே அதிகமாக நாம் சந்தித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து வருகிறோம். பல விதங்களிலே நீங்களும் நானும் அறிந்தோ அறியாமையோ அசட்டை பண்ணப்படுகிறோம். அந்த அசட்டை என்கிற வார்த்தை ஒரு சிறிய வார்த்தையாக இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்கம் என்பது மிகப்பெரிய ஒன்று, பெரிய அளவிலே நம்மை வேதனைப்படுத்தக்கூடிய ஒன்று. நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள், நாம் அவர்களுக்கு அறிவுரை சொல்லும் போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு அதை அசட்டை செய்கிறார்கள். அப்படி அசட்டை பண்ணப்படும் போது அந்த பெற்றோருடைய உள்ளம் எப்படி இருக்கும்? எவ்வளவு வேதனைப்படும். உலக அளவுல இந்த நாட்களிலே பிள்ளைகள் அப்படி செய்து வருகிறார்கள். பெற்றோர்கள் சொல்வதை அசட்டை செய்கிறார்கள், அதை மதிப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த அசட்டை என்கிற வார்த்தை சாதாரணமான ஒன்று அல்ல, மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். நமக்காக ஒரு அசட்டை பண்ணப்பட்டார். யார் அவர்? தெய்வாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தை பூமியும் சிருஷ்டித்தவர். இந்த உலகத்திலே அவர் சிருஷ்டித்த அநேக சிருஷ்டிகள் இருக்கிறது, எண்ணற்ற சிருஷ்டிகள், நம்மால் எண்ண முடியாது. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்துமே அவருக்கு கீழ்ப்படுகிறது. காற்றையும் கடலையும் அதற்றினார், உடனே அமைதல் உண்டாயிற்று. மரித்தோரை பார்த்து சொன்னார், எழுந்திரு என்று சொன்னார், எழுந்தார்கள். மரணம் அவருக்கு கீழ்ப்படிந்தது. வியாதியஸ்தர்களை கண்டு வார்த்தை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், குணமானார்கள். அவருடைய வார்த்தைக்கு அவரும் வல்லமை. அப்ப உலகத்தில் உள்ள யாவுமே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அசட்டை செய்யவில்லை, தேவனை அசட்டை செய்யவில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்யக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் மனிதன். அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட மேலானவனாக சிருஷ்டிக்கப்பட்டவன், நித்தியத்திற்காக தேவனோடு கூட வாழும்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் அவரை அசட்டை செய்கிறார். அவர் எப்போது அசட்டை செய்யப்பட்டார்? அந்த உலகத்திலே அவர் ஊழியம் செய்த நாட்களில், ஊழியத்தை ஆரம்பித்தது முதல் எவ்வளவு அசட்டை. அவருடைய உபதேசத்தை அசட்டை செய்தார்கள், அவருடைய பிரசங்கத்தை அசட்டை செய்தார்கள், அவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை அசட்டை செய்தார்கள், அவர் செய்த நன்மைகளை அசட்டை செய்தார்கள். உண்மையிலேயே அசட்டை செய்யப்பட வேண்டியவர்கள் நீங்களும் நானும். தேவன் உயர்ந்தவர், பரிசுத்தமானவர், வல்லமையுள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், குற்றமற்றவர்.
பாவமற்றவர் பரிசுத்தராகிய தேவன் தான் உங்களை என்னை அசட்டை செய்ய வேண்டும். உன்னை நான் சிருஷ்டித்தேன், என்னுடைய சாயலாக சிருஷ்டித்தேன், நீ பாவத்துல விழுந்து போறாய் என்று சொல்லி உங்களையும் என்னையும் அவர் தான் அசட்டை செய்ய வேண்டும். ஆனால் உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்த அவர் உங்களுக்காக எனக்காக அசட்டை பண்ணப்பட்டார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட போது, அதை சுமந்து சென்ற போது, அடிக்கப்பட்ட போது, சித்திரவை செய்யப்பட்ட போது முகத்திலே துப்பினார்களே, பரிகாசம் செய்தார்களே, அவருடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் சிந்தித்து பார்ப்போம். அவர் மனு அவதாரம் எடுத்து வந்தவர், மாம்சத்திலே பாடுபட்டவர். ஆகவே அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இந்த ஜனத்திற்காகத்தான் வந்தேன், ஆனால் எல்லாரும் என்னை அசட்டை செய்கிறார்களே, நிச்சயமாக எண்ணி இருப்பாரே. அப்படிப்பட்ட ஒரு தேவன், பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் நேசித்தபடினாலே அசட்டை பண்ணப்பட வேண்டிய உங்களையும் என்னையும் காப்பாற்றி குற்றமற்ற பாவமற்ற பரிசுத்தராகி அவருடைய குமாரனை அசட்டை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார். சின்ன ஒரு இடத்துல, ஒரு குடும்பத்துல, ஒரு சபையில நாம் அசட்டை பண்ணப்பட்டால் நம்ம எவ்வளவாய் அது வேதனைப்படுத்துகிறது. நாம் அனைவரும் ஏதாவது ஒரு விதத்திலே இந்த அசட்டையை சந்தித்திருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அசட்டை பண்ணப்பட்டார் அல்லவா? எவ்வளவு கொடூரமான ஒரு காரியம். எதற்காக? உங்களுக்காக, எனக்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த 22வது அதிகாரத்திலே இந்த அசட்டையை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு ராஜா என்ன செய்தான்? தன்னுடைய குமாரனுக்கு திருமண ஏற்பாடுகளை செய்து அந்த திருமணத்திற்கு வரும்படி அவனுக்கு பிரியமானவர்களை, நண்பர்களை எல்லாரையும் அழைக்கிறான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? 5வது வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, எதை அசட்டை பண்ணி? அந்த ராஜாவினுடைய அழைப்பை அசட்டை செய்தார்கள். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? நீ கூப்பிட்டு நான் வரவா? அந்த திருமணத்துக்கு நான் வரவா? இதுதான் அசட்டை. நீங்களும் நானும் ஒரு அழைப்புதல் கொடுத்து யாராவது வராமல் அசட்டை செய்தால் எவ்வளவு வேதனையாக இருக்கும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவானவர் கூறுகிற ராஜா வேறு யாரும் அல்ல, பிதாவாகிய தேவன் என்கிற ராஜாதி ராஜா. அந்த பிதாவாகிய ராஜா என்ன செய்கிறார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமணத்திற்கு, பரிசுத்தமான விவாக நாளுக்கு அழைப்பு கொடுக்கிறார். என்ன அழைப்பு? வந்து அப்படியே செல்வதற்காக அல்ல, திருமணத்திலே கலந்து கொண்டு செல்வதற்கு அல்ல. அந்த ஆட்டுக்குட்டியாகிய அவருடைய குமாரன், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய கல்யாணத்திலே பங்குள்ளவர்களாய், மணவாட்டிகளாய் மாறுவதற்கு, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக மாறுபடி அழைப்புதலை கொடுக்கிறார். அதற்குத்தான் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அனுப்பினார். நிறைய தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ஊழியர்களை அனுப்பினாரு, பல மனிதர்கள் வந்து பிரசங்கித்தார்கள். அந்த அழைப்பை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜா என்ன செய்தார்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். உன்னுடைய திருமணம் வருகிறது அல்லவா? அந்த திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவன நேரடியாக வந்து அந்த அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் மனிதர்கள் என்ன செய்தார்கள்? அசட்டை செய்தார்கள். முக்கியமாக யூதர்கள் அசட்டை செய்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது 7ஆம் வசனம் இப்படி கூறுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். என்ன கல்யாணம்? ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்பது யாரை குறிக்கிறது? யோவான் 1:29 வாசிக்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு திருமணம், பரிசுத்தமான விவாகம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல வாசிக்கிறோம், நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்வேன் என்று. அந்த நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கு அழைப்பு கொடுக்கும்படியாகத்தான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய தமது குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் தான் வந்து அழைப்பு கொடுக்க வந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டிருந்தோம். நமக்கு அழைப்பு கொடுக்க அவர் வந்தார். யூதர்களை அழைக்க வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழைக்க வந்தார்.
ஆனால் யூதர்கள் என்ன செய்தார்கள்? அவரை அசட்டை செய்தார்கள். அவருடைய வார்த்தையை அசட்டை செய்தார்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். அசட்டை செய்தார்கள். உங்கள் பாவங்கள் போக கழுவப்படுங்கள், உங்கள் பாவங்களை மன்னிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். அசட்டை செய்தார்கள். என்ன எல்லாம் உங்களுக்கு வழி இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை என்று சொன்னார். அசட்டை செய்தார்கள். நீங்களும் நான் இந்த நாளிலே இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்றால் நாம் அவரை அசட்டை பண்ணாதபடிக்கு அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை நாம் பார்த்ததில்லை, இயேசு கிறிஸ்துவை நேரிலே கண்டதில்லை. ஆனால் உங்களுக்காக எனக்காக அந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமண நாளிலே, கல்யாண நாளிலே கிடைக்கப்படவிருக்கிற ஒரு விருந்தின் முன் அடையாளமாக நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள், அவரை அசட்டை செய்தவர்கள் அல்ல, அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய மேஜையை சுற்றில் அமர்ந்திருக்கிறோம். உங்களை என்னையும் அழைப்பதற்கு என்ன அழைப்புதலை கொடுத்தார்? அந்த அழைப்புதல் எப்படி வந்தது தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி விடையேறப்பட்ட ஒரு அழைப்பை உங்களுக்காக எனக்காக கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் அவரை அசட்டை செய்யாமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் ஞானிகளா, அறிவாளிகளா? இல்லை. அவரை அசட்டை செய்யாமல் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவரை அசட்டை செய்யாதபடிக்கு அவரை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? நம்முடைய திறமை அல்ல. நீங்கள் நானும் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களை என்னை முன்குறித்திருந்தார். பிலிப்பியர் 1:29 கூறுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். தீத்து 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவரை அசட்டை செய்யாமல் அவரை ஏற்றுக்கொள்வதற்காக அவர் என்ன செய்தார்? நமக்குள்ளாக விசுவாசத்தை வைத்தார். அவர்தான் விசுவாசத்தை துவங்குகிறவர், முடிக்கிறவர். அவர் நமக்குள் விசுவாசத்தை துவங்காமல் இருந்திருந்தால் நாமும் அசட்டை செய்திருப்போம். அந்த அசட்டை என்கிற வார்த்தைக்கு நீங்களும் நானும் சொந்தக்காரர்களாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை யார் அசட்டை செய்தார்களோ அவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை அசட்டை செய்வார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை அசட்டை செய்யாமல் ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், அரவணைக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்துலதான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அவருடைய மேஜை சுற்றில் அமர்ந்திருக்கிற நான் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்வதற்காக, உங்களையும் என்னையும் அசட்டை பண்ணாமல் இருப்பதற்காக, நம்மை அசட்டை பண்ணாமல் இருப்பதற்காக அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அசட்டை என்கிற வார்த்தைக்கு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் சொன்னார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார், நீ அசட்டை பண்ணப்பட்டே ஆக வேண்டும். அந்த அசட்டைக்கு பூரணமாக பிதாவாகிய தேவன் அவரை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? நீங்களும் நானும் அசட்டை பண்ணப்படாமல், தேவனால், மனிதனால் அசட்டை பண்ணப்படலாம், ஆனால் தேவனால் அசட்டை பண்ணப்பட்டால் நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? அழிந்து போவோமே, நிர்மூலமாவோமே. ஆகவே உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக, ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர், பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கல்யாணத்திலே உங்களை என்னை பரிசுத்த விவாகத்திலே சேர்த்துக் கொள்வதற்காக அவர் அடிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார். அப்படி அசட்டை பண்ணப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்த அந்த பிதாவாகிய தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதுதான் ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.